நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா KFC ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பாப்கார்ன் செய்ய ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் பவுலில் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1 உடச்சி இதில் சேர்த்திக்கோங்க. பால் 1/4 கப் இல்லைன்னு 100 கிராம் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் 1/2 kg இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துருங்க. சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. சிக்கனில் எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இதை மூடி அப்படியே வச்சுடுங்க. அடுத்து சிக்கன் ஊறுறதுக்குள்ளார மேலே இருக்க கோட்டிங்க்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் மைதா 1 கப், 150 கிராம் கப்பில் 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1 கப், உப்பு 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பவுல் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா சிக்கன் நல்லாவே ஊறி இருக்குது. இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மாவு கோட்டிங்கில் இப்படி டிப் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி மாவில் பரட்டினதுக்கப்புறமா இந்த தண்ணியில் அப்படி லைட்டாக முழுக்கி எடுத்துருங்க. மறுபடியும் இன்னொரு தடவை செகண்ட் கோட்டிங் மாவில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். இது மாதிரி எல்லா சிக்கனையும் போட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எல்லா சிக்கனும் இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதை எண்ணெயில் சேர்த்துங்க. ஃபுல்லாக சேர்த்த சிக்கன் நல்லா வேகட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா பொரிச்சுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறமா அவ்வளோதான். நம்மளோட KFC ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் ரெடி. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மீதம் இருக்க சிக்கன் எல்லாத்தையும் இதே போலவே பொரிச்சுக்கோங்க. அடுத்த பேட்ச் சிக்கனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய இந்த KFC சிக்கனை வீட்டிலேயே சுலபமாக செஞ்சு குடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம KFC பாப்கார்னை ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ கேக்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிசிஷன் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.